பீச்சுக்கு போலாங்க. கலை வாரியா எல்லாம் போயிட்டு வருவோம். பிள்ளைகள் எல்லாம் கூட்டு போவோம். அதுவும் எங்க போகுதுவே. சரிக்கா போவோம்க்கா. ராஜியும் அதான் சொல்லிட்டு இருந்தா எல்லாம் பீச்சுக்கு போறாவமா நம்மளும் போவோம்னு. சரி என்ன ஏதுன்னு கேப்போன்னு தாக்கா வந்தேன். என் அண்ணன் மகன் வேற ஊர்ல இருந்து வந்திருக்கான். சரி அவனையும் கூட்டிட்டு வரட்டாக்கா. அவனை மட்டும் தனியா விட்டுட்டு வர முடியாது இல்லக்கா, அதான் பார்த்தேன். இதுல என்ன இருக்கு, அதுவும் நம்ம வீட்டு பிள்ளை தானே, கூட்டிட்டு வா எல்லாம் போயிட்டு வருவோம் ஒண்ணா. ஆட்டுக்கா, அப்ப நான் போய் எல்லாரையும் கிளப்பி கூட்டிட்டு வந்துடுறேன். என்னடி இன்னும் சுஷ்மாவை காணோம்? வந்துருவாக்கா, அவ கரெக்ட் டைமுக்கு வந்துருவா. நீங்க எல்லாம் கிளம்புங்க. கலை கலை, உனக்கு 100 வயசு. இப்பதான் நினைச்சிட்டு இருந்தேன் என்னடா இன்னும் காணமேன்னு. என்ன ஆச்சரியம் தம்பி, வாங்க எப்படி இருக்கீங்க, உட்காருங்க. நல்லா இருக்கேன் நீ. என்ன சுஷ்மா தம்பி வராங்கன்னு சொல்லவே இல்லை, சஸ்பென்ஸா? எனக்கே இது சஸ்பென்ஸ் தான். இப்பதான் வந்துச்சு, ஓட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வெளியே போகலான்னு சொல்லிச்சு. நான் தான் சொன்னேன், கலை நாங்கெல்லாம் பீச்சுக்கு போகுது, நீயும் வா எல்லாம் சேர்ந்து போகலாம்னு. அதான் வந்துடுச்சு. சரி சரி பரவாயில்ல, நீங்களும் உங்கள் அண்ணனை மாதிரி இல்லாமல் பொண்டாட்டியை பார்க்கணுன்னு போயிருக்கீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். எவ்வளோ நாளாச்சு என் பிள்ளை கூட எப்படி சந்தோஷமா போய். என் பிள்ளைனா பிள்ளைதான். அம்மா தாய் பஸ்ல போறாலும் கஷ்டப்படுவான்ட்டு உடனே கார் எடுத்தோம்ல, பாத்துக்கிட்டு என் பிள்ளைய. ஆமா ஆமா, கார் இருக்கு, அவன் மகன் கூட்டிட்டு போறான். என்கிட்ட இருந்தா நானும் தான் கூட்டிட்டு போவேன். ஆமா ஆமா, அப்படியே கூட்டிட்டு போயிடுவா. இவ்வளவு நேரம் பஸ்ஸுக்கு காக்க வச்சா, உங்ககிட்ட கார் இருந்தாலும் அதுக்கு பெட்ரோல் போடணும் செலவழிக்கணும், நீ என்ன கூட்டிட்டு போக மாட்டாடி. அப்பயும் என்ன பஸ்ல தான் கூட்டிட்டு போவா. ஆமா, உன் மகன் உன்னை கார்ல கூட்டிட்டு போனோன்னு உன் புத்தி காட்டிட்டால. மருமகக்காரி இல்லைன்னா மகனை தூக்கி வச்சு கொஞ்சம் வேண்டியது, மருமகக்காரி வந்த உடனே மகனை தூக்கி எரிஞ்சிட்டு மகன் ஏன் பின்னாடி வந்துட வேண்டியது. இதே தானே உன் குணம். இதே குணத்தை உன் மருமக வந்தாலும் அப்படியே கடைபிடி, குடும்பத்துல சண்டை வராமையாச்சு இருக்கும். இப்ப என்னதான் சொல்ற நீ, நான் தான் சண்டை போட்டுட்டு இருக்கேன் வீட்டுல சொல்லிட்டு இருக்கியோ? அப்புறம் வேற என்ன, தேவையில்லாம அந்த பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட போயிட்டு காலி பண்ண வைங்கன்னு அவ ஹவுஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? இதெல்லாம் நீ தானே செஞ்சுட்டு கிடக்கா. அப்புறம் நான் உள்ளதை தானே சொல்லிட்டு இருக்கேன். இப்ப எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்லணும், அவங்ககிட்ட நிலை நிக்கணும், அதானே? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ என்ன சீண்டினா நான் ஏதாச்சும் சொல்லதான் செய்வேன். யார் 2 பேரும் சண்டை போட்டுட்டே வரிய? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, நீ வண்டியை ஓட்டு, வீக்கிட்ட போய் பேசின பார் என்ன சொல்லணும். நல்ல வேலை நீங்களே எதிரில் வந்துட்டீங்க. எங்க பார்க்க வந்தீங்களா, என்ன விஷயம்? எங்களுக்கு ஊடு தேவைப்படுது, எங்க சொந்தக்காரையே வரான்னு இருக்கிறாங்க, அதான் காலி பண்ண சொல்றதுக்கு தான் வந்தேன். என்ன திடீர்னு சொல்றீங்க இப்படி? அவங்க திடீர்னு தான் சொன்னாங்க. சரி சரி, நாங்க வீடு பார்க்க ஆரம்பிக்கிறோம், வீடு கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு காலி பண்ணி கொடுத்துடுறோம். அவங்க பசங்க எல்லாம் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, ஜூன் மாசம் சேர்த்துடணும் இங்க வந்து. அதனால இந்த 1 மாசத்துல எப்படியாச்சும் காலி பண்ணி கொடுக்க பாருங்க, வீடு தேவைப்படுது எனக்கு. இது என்ன 3 மாசம் டைம் இருக்குல்ல, எங்க காலி பண்ணாலும் 3 மாசம் டைம் கொடுப்பாங்க. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? 3 மாசம் கழிச்சு தான் நாங்க காலி பண்ண முடியும், வீடெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமா தான். நீங்க சொன்ன உடனே எங்களால காலி பண்ண முடியாதுங்க, வீடு நல்ல வீடா கிடைக்கணும்ல எங்களுக்கு பிடிச்ச மாதிரி. நீங்க என்ன எப்படி பேசுறீங்க? முதல்ல 2 பேருக்கு தான் வீடு தேவைன்னு வந்து உட்காந்தீங்க, அப்புறம் நீங்க ஊர்ல இருந்து வந்து இங்க உட்காந்துட்டீங்க. 2 மாசம் ஆகுது. ஹவுஸ் ஓனர்னு என்னன்ற ஒரு வார்த்தை சொன்னீங்களா? என் மாமியார் இருக்க போது இல்ல நான் என் மருமக வீட்டுல இருக்க போறேன்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னியாமா? நீ வந்து உட்காந்துருந்தீங்க. தண்ணி எவ்வளவு செலவாகுது எங்களுக்கு, செப்டிக் டேம் ரொம்பச்சுன்னா நீங்களா பண்ணி கொடுப்பீங்க, அதெல்லாம் நாங்க தானே செலவு பண்ணோம். வீடை சீக்கிரமா பார்க்க பாருங்க. வீடு கிடைச்சோன்னா போக போறோமா? எங்களுக்கு என்ன உங்க வீட்லயே இருக்கணும்னு ஆசையா என்ன? சும்மா பேசிட்டே இருக்கீங்க, நம்ம வீடு கிடைச்சிட்டு காலி பண்ணாத மாதிரி. பார்த்துட்டு உடனே உங்களுக்கு தகவல் சொல்றோம். சரி சரி, சீக்கிரமா பார்க்க ஆரம்பிங்க. இப்ப பார்த்தாதான் 1 வாரம் 2 வாரத்துல கிடைக்கும். என்னத்த இது இப்படி பேசிட்டு போகுது? அவ்வளவு சீக்கிரம் நம்மளுக்கு கிடைக்குமா வீடு? இது வேற ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுமோன்னு வேற பயமா இருக்கு. அது என்ன பிரச்சனை பண்ண போகுது? அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் என் பையன் பார்த்துப்பான். நீ சும்மா இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாத. வீடு இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு, இல்லாதவங்களுக்கு 1000 வீடு. வா போலாம்.